டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ஒதுங்கிட்டோம். எண்ணம் தான் வாழ்க்கை. இன்னைக்கு எங்களுக்கு அடைஞ்சிருக்கிறது அந்த எண்ணத்தினால்தான் இந்த அளவுக்கு பெரிய வெற்றிகளை ராஜாவும் சரி ரவியும் சரி இந்த வெற்றி ஒரு நாள் வரல. அவங்க அப்பா பெருச நாங்கள் இந்த எங்களுக்கு ஏற்பட்டு இந்த சந்தோஷம் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க மகன்களை கொடுக்கணும். பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். முக்கியமாக டைரக்டர் கல்யாணம் அவர்களுக்கு நன்றி சொல்லு. எனக்கும் தெரியும் ஒருபட்ட கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு படமும் செய்யும் போதும் அதனுடைய லாப நஷ்டத்தை பார்க்காம தன்னுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட செய்ய முடியுமோ அதை செய்திருப்பான். அந்த கருத்து எனக்கு எப்பவுமே இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் அவனை எப்பவுமே பாராட்ட மாட்டேன். என்னோட உணர்வுகளை ஒரு கட்டி தழுவி நான் செஞ்சு அப்படியே கட்டி தழுவிக்கிறது அவ்வளோ சரி. நிச்சயமா ரோமின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருந்தீங்க. அன்னைக்கே சொன்னேன், நான் படம் பார்த்துட்டேன், இது பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு. என்னுடைய கணிப்புகள் எப்பவுமே தவறாது. அந்த மாதிரில இந்த ரோமியை சொல்லிட்டு சக்சஸ் ஆகி நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி தனி ஒருவன் சக்சஸ் பத்தி உங்களுக்கு சொல்றோம்னா நீங்களே அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு பெரிய ரீச் ஆகுங்கிறத எனக்கு முதலே தெரிஞ்ச ஒரு உண்மை. அது என்னன்னா, ஒரு சிறு வார்த்தை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ராஜா எனக்கு சிம்மாசனம் அமைச்சு கொடுத்தான். ரவி கிரீடம் சுட்டிருக்கா. எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்கன்னு பெரிய டேரக்டர்லாம் போன் பண்ணி என்ன திட்டினா. முதல்ல ரொம்ப பாராட்டினாங்க, எவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு, அவ்வளவு பண்ணிட்டு கடைசி என்ன திட்டுவாங்க. அதே பொறுமையா கேட்டுக்கிறது. இந்த கல்யாண கிருஷ்ணா ரவிக்கு முழுமையான ஒரு நாயகனுக்கு என்ன வேணுமோ ஆரியசபை எது கொண்டு சேர்க்குமோ அதை முழுமையான கேரக்டர் கொடுத்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழாவுக்கு காரணமா இருந்தது. பல கஷ்டங்கள் பல ப்ராப்ளத்துக்கு நடுவுல இந்த கல்யாண கிருஷ்ணா இந்த படத்தை கொண்டு வரதுக்கு பட்ட கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீ கஷ்டப்பட்ட பலன் அனுபவிச்சே தருவேன். அந்த பலன் நம்ம அனுபவிப்போம். என்ன முதலே சொன்னேன் கஷ்டப்படாத, நேரம் வரும், நேரம் வரும்போது அதனுடைய பலன் அனுபவிக்கணும். ஏன்னா உண்மையான கஷ்டத்துக்கு கடவுள் நிச்சயமா பலன் கொடுப்பான்னு சொன்னேன். அந்த பலன் தான் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். தேட்டர்கள் தூங்கி வலிச்சுட்டு இருக்குது. ஆடியன்ஸ் உண்மையாவே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ படத்து ஒன்றுமா நினைக்கவே இல்லை, உணர்வுமா ரசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெயில யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க யாருக்கு தெரியுமா? மோகன் அப்பா அவர்தான் எம்குமரன் பண்ணும்போது ஜெயிக்கிறோம் சொல்லிட்டு அவர்தான் அதை சொல்லி கொடுத்தாரு. பட் எல்லாரும் எனக்கு பெருமையா சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை சொல்றீங்கன்ட்டு. அதுக்கு முழுக்க காரணம் அப்பா தான். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. மசாலா கொள்ள அம்மன் பாட்டு வேணும், மரணகான பாட்டு வேணும், அதெல்லாம் வச்சு பண்ணோன்னு பண்றப்ப கூட ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இந்த மசாலா கொள்ள சாங்லாம் சினிமாவில் எப்படி வரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மரணகான எப்படி வரும்னு உண்மையா நீங்க ஆல்பர்ட் போய் படம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க பாருங்க. பாப்பா உண்மையா சொன்ன கண்ணா கலங்கிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி ஆடியன்ஸ் பார்த்து. ஸோ இந்த நேரத்தை நான் நன்றி சொல்லணும். கல்யாணனுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் ஜெயமணி சாருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் ஆஸ்கர் சாருக்கு ரொம்ப நன்றி. பேராண்மை ஜெயமணி சார், ஜனா சார், அந்த கூட்டணியில ஒரு நன்றி. அடுத்து அதே குரூப்ல என்னுடைய நண்பர் கல்யாண கிருஷ்ணன் குழுவும் அதே ஜெயமணி சார் வெற்றி. ஸோ எனக்கு தான் அது ஃபர்ஸ்ட் பெருமை இருக்கு. ஸோ அவர் கேட்கறதுனால புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரோமிங் பெட்டரான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் நான் சொன்னேன்னா அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த லைனை ஆக்சுவலாக ரோமிங் படம் எடுத்து ஒரு 4 months பிஃபோர் இப்போ சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ரவி சார்ல ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் கேட்கிறேன். வெரி மச் ஹாப்பி போட்டு இப்போ இயர் 8
எவ்வளவு ஹாப்பினா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன்றும் தனியாக கிடையாது, 2வது படம் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சார். மோகன் சார் சொன்ன மாதிரி முதல் படம் எவ்வளோ பெயினாக இதாகிட்டார். நான் எனக்கு பேசவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். இதில் மோகன் சார் ஃபேமிலிக்கு நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தேங்க் என்னன்னா, ஊடகம்னு ஒரு படம் கொடுத்ததே தேங்க். அதை ரிலீஸ் பண்றதுக்கு தனி ஒருவன் ஒரு படம் கொடுத்ததுக்கு இன்னும் தேங்க்ஸ். அதனால அந்த நன்றி என்னைக்குமே இருக்கு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பூலோகம் தனி ஒருவனுக்கு பிறகும் வந்து வெற்றி அடையும்னு எனக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்த என் ஜெகநாதனுக்கு ரொம்ப நன்றி. 12 வருஷம் ஆச்சு ஜெயம் பண்ணி, 12 வருஷமும் 12 விதமான வாழ்க்கைகளை நம்ம பார்த்துட்டு முடியும். 12 விதமான மரியாதைகள், 12 விதமான கௌரவங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசி வருஷம் தான் 2015. முதல்ல ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து அண்ணன் தாயா வாழ்க்கை உள்ளாங்க பட்டம் போல ஒழுங்குது. அதுல பெரிய சந்தோஷம் எனக்கு. யாரை பார்த்து அண்ணன் வாழ்க்கை அவன் வாழ்க்கைன்னு அவன் பேராண்மை பண்ணும்போது யார் அவன், என் குமரன் பண்ணும்போது யாரு, ஜெயம் பண்ணும்போது என் குமரன் திறமை இருக்கு, எம் குமரன் பண்ணும்போது பேராண்மை தற்பட்ட திறமை இருக்கு. அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும்னு தன்மையை புரிஞ்சுக்கிட்டு, சரி என்ன சொன்னா எங்க அண்ணனுடைய தெரியும், தனியார் பிரஸ்மீட்ல சொன்னான். இந்த தருணத்துல நான் வாழ்த்துட்டு இருந்தேன் அவனை பத்தி சொல்றதுக்கு. அண்ணனும் யாரும் தேவையில்லை அவனுக்கு. அப்படி பின்னாடி நாங்கள் இருக்கோம், அப்பாவும் நானும் இப்படி வச்சிருக்கோம். அவனை தனியா நிக்கிறதுக்கான தகுதியை கொடுத்துருக்கோம். இந்த 12 வருஷம் எங்களுடைய உழைப்பு, இந்த வெற்றி, இந்த அறிவு எல்லாமே ஒரு தனி மனுஷன் கிட்டத்தட்ட 60 வருஷமா சினிமாவை கதைதான் ஜெயிக்கும், வேற எதுவுமே ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்க எங்க அப்பா இருக்கணும் சார். பகட்டு சும்மா தற்காலிக வெற்றி இதெல்லாம் கிடையாது. உழைப்பும் சினிமாவுக்கு தேவை, மக்களுக்கு தேவை கதை, நல்ல கதை, அதை மட்டுமே நம்ப என்னைக்கோ வெற்றி வரும். தாண்டிட்டு உங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப். பொறுமையா என்ன நான் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த பொறுமை அவங்களுக்கு இருக்கும்போது ஒன்று சொல்லுவான், ஆனா நான் பரவாயில்ல, டேரக்டர் ஒருத்தருக்காரு கல்யாணம் சொல்லிட்டு அவரை நான் அப்படின்னா எனக்கு ரவி இன்ஸ்பிரேஷன், ரவிக்கு கல்யாணம் இன்ஸ்பிரேஷன். சந்தோஷமா இருக்கு. நான் ஏன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சொல்றேன்னா, இந்த ஒரு ரூம்குள்ளதான் எல்லாருமே இருக்காங்க. அதுதான் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். நான் ஒய்ஃப்ல இருந்து, அம்மால இருந்து, மாமியார் மாமனார்ல இருந்து, அண்ணால இருந்து, என்னுடைய டைரக்டர்ஸ், இந்த வருஷத்தினுடைய டைரக்டர்ஸ் இருந்து, அப்பா பொண்ணு அப்பா. அதனால பிளஸ் இதெல்லாம் ஃபேமிலி, ஒரு பிளட் லைன் இல்லாத ஃபேமிலி மீடியா எனக்கு எப்பவுமே. நான் என் படம் வந்து என்னுடைய போட்டோ வந்து பத்திரிகையில வரல, டிஸ்பிளே நான் பேர்லயே இல்லை. ஒரு 2014 வருத்தப்படுறது உங்க மேல இருக்கிற வருத்தம் இல்லை, நானும் அதை தேடிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு கெட்டப் போட்டு அது போட்டோல வர வேண்டாம், படத்துக்கு முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லி அதுக்கு நான் தான் காரணம், நீங்க காரணமே கிடையாது. அது வருத்தம், என்னுடைய வருத்தம் நான் என் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது உண்மையான வருத்தம் தான். அந்த வருத்தத்தை கூட நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய வளர்ப்பு அப்படி, எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கோ. நின்ன இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணா இவ்வளவுதான் பண்ண முடியும், பின்னாடி போய் ஓடி வந்து ஜம்ப் பண்ணா எவ்வளவு வேணா பண்ணலாம். அந்த பின்னாடி போற அந்த தோல்வியை எடுத்துக்காத, முன்னாடி போறதுக்கான மோட்டிவா எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்த எங்க அப்பா. எங்க அப்பா சொல்லி கொடுத்ததா, ஜெயிக்கணும் 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 அப்படி சொல்லி கொடுத்த எங்க அப்பாவுடைய பேரை மோகன் ராஜான்னு நினைச்சு எங்க அண்ணன் வச்சிருக்காரு. எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஜெயம்ன்ற விஷயத்த நான் என் பேரை வச்சிருக்கேன். 2 பேரும் ஒன்னாதான் வச்சிருக்கேன். என் லைஃப்ல இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் வேணும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேணாம். வெற்றியை பத்தி நான் பேசல, எனக்கு வேண்டியவர்கள் பத்தி தான் நான் பேசுறேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாரும் பேசினது வந்து உண்மைன்றது எனக்கு தெரியும். ஆனா அவங்க அப்படி பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க வந்து அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு என்ன உயர்த்துறாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்காது. அண்ட் அவங்க
வந்து மதிச்ச எந்த ஈகோவும் இல்லாம 3 டைரக்டர்ஸும் ஒரே மேடையில ரவிக்காக வந்திருக்காங்க. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல், ரொம்ப தேங்க்ஸ். அழைச்சிருந்தேன். ஸோ அந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும், ரேகாவுக்கும், அந்த டீமுக்கும், ஜீவன் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் டிவி ஒர்க் பண்ணல, எதுவும் ஒர்க் பண்ணல, வெளியே சூப்பர் ஹிட் அருமையான கதை. அண்ட் அண்ணனை பத்தி எல்லா வாட்டியும் சொல்லிதான் இருக்கிறேன். தனி ஒருவன் வந்து என்ன மறுபடியும் சினிமாவில் பிறந்த என்ன, சினிமா வளர்த்த என்ன, மறுபடியும் சினிமாவை லவ் பண்ண தனி ஒருவனாலதான். எல்லாரும் வந்திருக்கிறோம், எல்லாருமே எனக்கு முக்கியமான சதீஷ் சார் எல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு படத்துக்கு. எனக்கு நல்லா தெரியும். பேராண்மை எல்லாம் எங்க அம்மா வந்து வந்திருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க, பேராண்மையில ஒரு ஷார்ட் கூப்பிட்டு காமிச்சேன், ஷூட்டிங் வந்தாங்க. நீ இருக்க அப்பாவும் சொன்னாங்க. ஆனா இதுல நான் இருக்கேன்னு சொல்லாம இருக்க முடியாது, ஏன்னா பெருசா வாய்ப்பு. ஸ்ரீகாந்த் வாஸ் லைக் a brother, family.